நான் வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பாங்க. பொண்ணு வந்து பெரிய பொண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு வந்து எக்ஸாம் இருக்குது எழுதலாமான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அனுப்பிச்சி விடுங்க, கொண்டு வந்து விட்டுட்டு போங்க, நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தனியாக வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக உட்கார வச்சு எழுத வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு நாங்களும் வந்து சரி இது தனியான்னா ஏதோ கிளாஸ் ரூம்குள்ளார ஒரு தனியாகவோ இல்லை ஏதோ பிரின்ஸிபல் ரூமில் அந்த மாதிரின்னு உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அனுப்பிச்சி விட்டோங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு போயிருக்க அப்படியே ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு. திங்கக்கிழமை போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனியாக ஸ்கூலோட ஒரு ஒதுக்குப்புறமாக உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க. ஸ்டெப்பில் அதுவும் வந்து வாசப்படியில் உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க. கால் வலியில் அன்றைக்கி வந்து பொண்ணு வந்து சொல்கிறா அப்படிங்க. இது தெரிஞ்சுட்டு சரி எதுக்கும் புதன்கிழமை ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, எழுத போகிறப்ப வேணால் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் மனைவி வந்து கரெக்டாக ஒரு 11:30 மணி அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். சரி போயிட்டு பொண்ணை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கா. அப்படி போய் பார்க்குறப்ப பார்த்தா அதே மாதிரி வந்து ஸ்கூலோட ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா ஸ்கூல் அவங்களோட கிளாஸ் மிஸ் சொல்லியிருக்காங்க, நீ வேணால் வாப்பா இந்த மாதிரி கிளாஸ்லேயே உட்காந்து என் பக்கத்தில் வேணால் உட்காந்து எழுதிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப வைஸ் பிரின்ஸிபல்னு நினைக்கிறாங்க ஆனந்தி மேடம் இருந்துட்டு, இல்லை வேண்டாம் அது அங்கேயே உட்காந்து எழுதட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி அதாவது வந்துட்டு ஒருமையில் சொல்லியிருக்கா அப்படிங்க. இதை வந்து என்னோடய மிஸ்ஸஸ் வந்து கேட்குறப்ப வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஸ்கூலில் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. வீட்டில் எக்ஸாம் எழுதலைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னோடய மனைவி வந்து கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்க சைன் பண்ணி கொடுத்து போட்டு கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்க. எஸ்பி மேடம் வந்தாங்க, வந்து விசாரணை பண்ணாங்க. வந்து காலையிலேருந்து விசாரணை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்க ஸ்கூல் நிர்வாகத்து மேலே எந்த தப்பும் இல்லைங்க, இவங்க ஒரு 3 பேருக்கு மேலே மட்டும்தான் பிரச்சனை, அவங்க மேலே மட்டும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நயம் ஸ்டேஷனுக்கு ஆய்வாளர் அம்மாகிட்ட வந்து புகார் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ பார்க்கலான்ட்டு இருக்கேன். எதுக்காக வந்து மெயினாக புகார் அளிச்சிருக்குன்னா வந்து இந்த தீண்டாமை அந்த மாதிரி பிரச்சனை வந்து இனிமேல் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு இதுக்காக நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றதுக்காக வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க. வணக்கமுங்க. நான் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் தம்புங்க. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுக்கா வளனூர் பஞ்சாயத்து செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் மெட்ரிகுலேஷன் சுவாமி சிப்பவானந்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை தனியார் பள்ளி செயல்பட்டு வருது. இந்த பள்ளியில் வந்து எக்ஸாம் முழாண்டு தேர்வு நடைபெற்று வருது. என்னுடைய பேத்தி வந்து 8வது வரைக்கும் இங்கே படிக்கிறாங்க. இந்த படிக்கக்கூடிய புள்ள 5ஆம் தேதி வந்து முதல் ஏஜ் அட்டன் ஆனாங்க. ஏஜ் அட்டன் ஆனதவே 7ஆம் தேதி ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, 9ஆம் தேதி ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. இந்த 2 எக்ஸாமையும் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு விட்டு வெளியே உட்கார வச்சு படியில் அந்த செருப்பு விடக்கூடிய இடத்துல படியில் உட்கார வச்சு எக்ஸாம் எழுதி வைக்கிறாங்க. இது ஒரு சமுதாயத்தை சார்ந்த மாணவிங்கிறனால இந்த அளவுக்கு கேடுகெட்டத்தனமான ஒரு செயலை இந்த பள்ளி நிர்வாகம் எடுத்திருக்கு. அதனால் இந்த பள்ளி நிர்வாகத்தின் மேலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மக்கள் விடுதலை முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேனுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.